உலகலாமறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் என் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அண்ணாமலையாருடைய திருவடிகளை வணங்கி உமா மகேஸ்வரனையும் என்னுடைய குருவையும் வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் மாதம் போகிறதே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மார்கழியில் ஒரு 10 நாள் போயிடும். இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு 4 நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும். ஊருக்கு போகிறது வருது, ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கோ அதுபோல் தான் அந்த மீதி 11 மாதங்களும் இருக்கும். ஆகையினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும். சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும்? அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும். அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? கும்பத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து அமைந்திருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு. அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்திருக்கு. ஆக சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 2 பஞ்சாங்கத்தின்படியும், வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கத்தின்படியும் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன், வக்கரம் எதுவும் கிடையாது, நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார். அட் த சேம் டைம் இங்கே பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு, மீனத்தில் ராகு, அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம். குரு மங்கள யோகம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பணங்காசுகள், மங்கள விசேஷங்கள், மெயினாக திருமண தடைகள், திருமணங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், பொண்ணு வயசுக்கு வர்றது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கருத்தரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும். அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். மாங்கல்ய தாரணம், கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஏற்பாடாகலாம். அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம், நிச்சயப்படுத்தலாம், இதெல்லாம் வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கப்போகுது. அதே போல் அந்த குருமங்கள யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா 1-5-9 திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது. இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் புதன், சூரியன் செவ்வாய், இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அரசு அதிகாரிகளானாலும் சரி தான், அல்ல அரசாங்கத்துக்கும் சரி தான், நாட்டுக்கும் சரி தான், ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள், ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள், நல்ல சண்டை சச்சரவே இருக்கும், சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள், நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. கடகத்துக்கு தான் நல்ல யோகம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் அதிக பலன் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடகத்தை தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கடகத்துக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய 5வது வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சுக்கிரன்,
அப்போ பொதுவாக இது என்ன ஆகும்? இது ஒரு மகாலட்சுமி யோகம், ஒரு மகாலட்சுமி யோகம். கடகராசி அன்பர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த வயசு பருவத்தில் இருந்தாலும், சின்ன வயசாக இருந்தாலும் சரிதான், வயோதிக பருவமாக இருந்தாலும் சரிதான், பணங்காசு உங்கள் கையில் விளையாடும். 80 வயசு தாத்தா எல்லோரும் பொங்கல் காசு கொடுப்பாங்க, அவர் கையில் ஒரு 1000 ரூபா இருக்கும். கடகராசி பொங்கல் காசு சேரும். அதுவே இன்னொரு ராசி, இவர் பாக்கெட்லேருந்து காசு கொடுப்பார், இருக்கிற காசு காலியாகும். அப்போ கடக ராசி அன்பர்களே, நாளும் கோளும் உங்களுக்கு நன்மை செய்வதாக உள்ளது. பல வகையிலும் பல முறையிலும் உங்களுக்கு பணங்காசுகள் சேரக்கூடிய காலமாக இது அமைகிறது. கடகராசி அன்பர்களே, கடகத்துக்கு 5வது வீடு செவ்வாயுடைய வீடு, விருச்சிகத்தில் சுக்கிரன் அமைந்திருக்கிறார். பொதுவாக 4, 5 போன்ற சுபஸ்தானங்களில் சுபகிரகங்கள் இயற்கை சுபர்கள் அமர்வார்களேயானால் அவங்களுக்கு அபரிமிதமான ஒரு யோகம் உண்டு. நான் சொல்கிறாங்க குரு சண்டால யோகம், அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை போல் இது ஒரு நல்ல யோகம். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் உள்ளது. தனவரவு பணவரவு அதிகரிக்கும். எங்கள் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது சாமி, எங்கள் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது, எவ்வளோ வந்தாலும் உடனே செலவாயிடுது, அல்லது வட்டி கட்டுறோம், அல்லது லோன் கட்டுறோம், கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைகிறது. சரி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? தொழிலை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். 10வது வீட்டில் குரு அமைந்திருக்கிறார். அந்த குருவுக்கு உங்கள் ராசிக்கு 2வது அதிபதியாக இருக்கக்கூடிய 3-12 கூடிய சூரியன் புதனுடைய தொடர்பு, இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கடகராசி அன்பர்களே, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமைய போகுது. தொழிலில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ப்ரமோட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு பில்டராக இருக்கலாம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செய்யக்கூடியவங்க, அந்த ரோடு கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படி நிறைய கடகராசி அன்பர்களை நாம் பார்க்குறோம். அப்போ நீங்கள் எந்த தொழில் கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறோம், இப்போ ஓன் பிஸ்னஸ் தான் அது. அப்போது அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கடகராசி அன்பர்களை இந்த மாதம் ஜனவரி 2024 உங்களுக்கு அபரிமிதமான ஒரு மாதமாக, ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது. சரி, அப்போ தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க சாமி, பிஸ்னஸ் ரொம்ப நல்லாது, இத்தனைக்கு நான் வாராகி வச்சு தான் வழிபாடு பண்ணுறேன், விளக்கேற்றுறேன், தினந்தோறும் அம்பாள்கிட்ட தான் சாவியை வச்சு வாங்குகிறேன், அல்லது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். உங்களுடைய பக்தி வீண் போகாது, நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. நல்ல முறையில், அற்புதமான முறையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் இருக்கும். அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அக்கம்பக்கத்தில் இடப்பிரச்சனைகள் இதெல்லாம் வறுமையானால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. சரி, அது போச்சுனாக்கா அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களுக்கு அரசியலை பொறுத்தவரையில் இது ஒரு அபரிமிதமான காலம், நல்ல யோகங்கள் நிறைந்த காலம். ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் இருக்கார், அவர் தை மாதம் முடிஞ்சு மகர மாதம் அங்கே வந்துடுவார். அப்போது என்ன ஆகிடுங்க, 8ல் கடகத்துக்கு 7ல் சூரியன் வந்ததாக போய்டும். கண்டமாம் 2, 7, 8 இந்த 3மே கண்டகஸ்தானங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி அன்பர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அனுகூலமான மாதமாக அமைகிறது.
மற்ற மாதங்களை காட்டிலும் சூரியன் தனுசில் இருக்கும் வரை நீங்கள் தான் ராஜா. அப்போ எப்போங்க? பிப்ரவரி 15 வரையிலுமே கூட நீங்கள் ராஜா தான். அப்போது கவலை வேண்டாம். தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய கடகராசி என்பர்களே, காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது. பெருசாக நீங்கள் அப்படியே வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த வம்பு வழக்குகள்லாம் காணாமல் போகும். உங்கள் மேலே பழி சொன்னவர்கள் எல்லாம், யாரெல்லாம் உங்களை பழி சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய கால நேரமாக இந்த கால நேரங்கள் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அதே போல் இந்த கண்டகச்சனி அல்லது கண்டகச்சனி விலகியது. 7ல் இருந்த சனி பகவான் இப்போது 8க்கு போயிருக்காரு. இப்போ தான் மிதுனராசிக்கு சொன்னோம் திரிகோண தொடர்பு அப்படின்றத பற்றி ஒரு விளக்கமாக எடுத்து சொன்னேன். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கடகராசிக்கு 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருந்து சனி பகவான் 8ஆம் பாவத்துக்கு போயிருக்காரு. அப்போ 8ஆம் பாவத்துக்கு போன சனியால் பலவிதமான கண்டங்கள் விலகியது. பொதுவாக சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ இருக்கும் இடம் என்ன ஆகுங்க? சிறப்பாக இருக்கும். அப்போ 8ல் உட்காந்துருக்கார் சனி பகவான். அடுத்த ஒரு 3 வருஷம் அங்கே தான் உட்கார போகிறார். இதுதான் ஃபஸ்ட்டு மந்த்து. அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பவர்களே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சிவபெருமான் வழிபாடு ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் தான் சுக்கிரன் சந்திரனுடைய இணைவு நம்ம உங்கள்கிட்ட எடுத்து சொன்னேன். சரி, சினிமா துறைக்கு இது எப்படி இருக்கும்? சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே, ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்போது சினிமா துறையை பொறுத்தவரையில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகள் எழுப்பீர்களேயானால் நன்மை நடக்கும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், நாள்பட்ட திருமணங்கள், நடைபெற்ற தடைப்பட்ட திருமணங்கள், இந்த மாதிரியான நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கவலை இல்லை. நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் திருமணத்துக்கான காலமாக அமைகிறது. திருமணங்கள் கைகூடும். அதே போல் ஒருவேளை இந்த பெண்கள் தீட்டு, அதனால் ஏதாவது கொஞ்சம் ஒரு விஷயங்கள் தள்ளி போகுது, காது குத்துறது, மொட்டடிக்கிறது அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னாக்கா இம்மீடியட்டாக அடுத்த வாரம் ஒரு நல்ல நாள் பார்த்து உடனே வச்சிடுறது சிறப்பு. சுபம் சீக்கிரம். அப்போ ரொம்ப சுபமான விசேஷங்களாக ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய ரிஷிகள் அங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவள் அரிசி, அப்போ பார்த்திங்கனாக்கா அது சரியான தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி தானம் அமைகிறது. பொதுவாக கடகராசி அன்பர்களே, திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு 1 கிலோ பச்சரிசி ப்ளஸ் ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு, ஒரு 1/2 கிலோ வெல்லம் வாங்கி அந்த பச்சரிசி தானம் செய்வீர்களே. ஆனால் தொழில் அமைப்பாகட்டும், படிப்பு, கல்வி, வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, அரசியல் தொடர்பு, ரியல் எஸ்டேட்டு மற்றும் பில்டர்ஸு, அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவை எல்லாமே சிறந்து விளங்குவதாக அமையும். அப்போ திங்கட்கிழமையில் இரவு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது, நவகிரக தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாக அமையும். அதே போல் வெளிநாட்டு படிப்பு, அதுக்காக வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் அந்த கனவுகள் நிறைவேறும். ஸோ எப்படி பார்த்தாலும் எஜுகேஷன்ஸ்க்காக அப்ராட் செல்லக்கூடிய மாணவிகளுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும். அதே போல் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே, அற்புதமான வேலை கிடைக்கும். என்னதான் பார்த்தா உங்களுக்கு ராகு இருந்தாலுமே கூட அந்த ராகு தான் பலவிதமான வளர்ச்சியை எடுத்து தரக்கூடியவர். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே, பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். ஸோ நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பொதுவாகவே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாக்கா, என்னை கேட்டாச்சுனாக்கா நான் கடகத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கடகராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக உள்ளது என்பது தெரிவித்துக்கொண்டு
மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.